கொல்லப்பட்டார் அயத்துல்லா அலி கமெனி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ரமலானுடைய மாசத்துல அவர் கடைசி வரைக்கும் அந்த ஜியோனிஸ் எதிர்ப்பு, யூத எதிர்ப்பு, அமெரிக்கா அந்த சர்வாதிகார எதிர்ப்புங்கிறதுல வாழ்நாள் முழுக்க அவ்வளவு பெரிய போராட்டம் செஞ்ச அந்த போராளி இந்த புனித ரமலானுடைய மாசத்துல அவர் கொல்லப்பட்டுட்டாரு. நேத்து நைட்ல இருந்து அயத்துல்லா அலி கமெனி கொல்லப்பட்டுட்டாரா அல்லது உயிரோட தான் இருக்கிறாரா, அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டதா அப்படின்னு சொல்லி பல வகையான செய்திகள், பல வகையான யூகங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இப்ப ஈரான் கவர்மெண்ட் அபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க, அயத்துல்லா அலி கமெனி கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நரகமாக மாறி இருக்கக்கூடிய இஸ்ரேல் நகரங்கள், விடிய விடிய ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய அந்த வெறியாட்டம் அப்படிங்கிறது இஸ்ரேல் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அங்க அடி விழுந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய மீட்பு படையினர் எல்லாருமே அங்க மீட்கவே முடியாம, இதெல்லாம் நாங்க என்னைக்கு மீட்டு முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி களத்திலிருந்து திணறக்கூடிய வீடியோ காட்சிகள் இப்ப அங்கிருந்து வந்திருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த யூதர்களுடைய வெறியாட்டம் எவ்வளவு மோசமானதுன்றத இன்னைக்கு உலகம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு குவிச்சுக்கிட்டு, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க மேல பாம போட்டு கொண்டு குடிச்சிட்டு அந்த கூட்டமே ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல நடனம் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டத்தோடைய வெறியாட்டம் எவ்வளவு மோசமானதுன்றது உலகமே ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனல், அதோட லிங்க் முதல் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா அன்றாடம் வரக்கூடிய செய்தி எல்லாமே உங்களுக்கு அப்டேட் அதில் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் இந்த போர் சம்பந்தமான காட்சிகள், நம்மளால பல வீடியோக்கள் காட்ட முடியாத காட்சிகளுமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். உலகம் முழுக்க இன்னைக்கு தலைப்பு செய்தியே இதுதான், அயத்துல்லா அலி கமெனி கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா நேற்று நைட்டு ஒரு 9 மணில இருந்தே தொடர்ந்து பல ஊடகங்கள்ல இருந்து ஒவ்வொரு கருத்துக்கள். இஸ்ரேல் ராணுவம் முதல்ல சொன்னாங்க அயத்துல்லா அலி கமெனி கொல்லப்பட்டுட்டாரு, அவர் இருந்த இடத்துல நாங்க டார்கெட் பண்ணி அடிச்சோம், கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னாங்க. நெத்தன்யா சொன்னாரு அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற கருத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் சொன்னாரு அயத்துல்லா அலி கமெனி கொல்லப்பட்டுட்டாருன்னு. ஆனா ஈரான் அரசு சார்பில் இருந்து இல்ல, அவர் கட்டளை இட்டு இருக்கிறாரு, அவர் இன்னும் கொல்லப்பட்டதா ஈரான் அரசு சார்பில் இருந்து அபிஷியலா அறிவிக்கவே இல்லை. இப்படி கொல்லப்பட்டுட்டாரா இல்லையா, உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லி பல யூகங்கள் நைட்ல இருந்து மாறி 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 வந்த நேரத்துல உலகம் முழுக்க எல்லா செய்திகளுமே ஈரானை நோக்கி பார்த்துட்டு இருந்த நேரத்துல இப்போ ஈரான் அரசு சார்பில் இருந்து அபிஷியல் அறிவிக்கப்பட்ட செய்தி, அயத்துல்லா அலி கமெனி கொல்லப்பட்டுட்டாரு, அவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு, அவர் சொர்க்கத்துக்கு தகுதியானவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஈரான் அரசு சார்பில் இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ 86 வயசு வரைக்கும் அந்த மக்களுக்காக, ஒரு சமூகத்திற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டமே செஞ்சிருக்கிறாரு. அந்த இஸ்ரேல் இந்த ஜியோனிச எதிர்ப்பு இதுல எந்த வகையிலுமே சமரசம் இல்லாம வாழ்ந்த ஒரு மாமனிதர். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளுமே ஏதோ உலக முகத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு ஆதாயத்துக்கோ அமெரிக்கா கிட்ட ஒட்டுமொத்தமா சரணடையக்கூடிய விதத்துல, ஏன் காபத்துல்லாவுடைய கிஸ்வாவை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு அடிமைகளா மாறி வர நேரத்துல எங்கேயுமே அமெரிக்காவுக்கு சமரசம் கிடையாது. அமெரிக்காவுடைய ப்ராடக்ட், ஒரு இந்த இஸ்ரேலுடைய ப்ராடக்டா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை கூட எங்களுடைய நாடுகளை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு உறுதியா அந்த ஜியோனிச எதிர்ப்பு, யூத எதிர்ப்பு. ஏன்னா அவன் ஒரு இனவழியாளன், அவனுக்கு பாமர மக்கள், சாமானிய மக்கள் அவனுக்கு பிடிக்காது, இன அடிப்படையில் வளர்ந்த ஒரு நாடு, யாரெல்லாம் தன்னை ஆதரிச்சாங்களோ அவங்களுக்கு துரோகம் செய்யறதே வாழ்ந்த ஒரு நாடு அவன். அதனால அந்த ஜியோனிச எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல எந்த ஒரு சமரசமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க அவ்வளவு பெரிய போராட்டம் செஞ்சு இன்னைக்கு கடைசி வரைக்கும் போராளியாவே மரணிச்சிருக்காரு. 86 வயசுலயுமே ஒரு போராளியாவே மரணிச்சிருக்கிறாரு. இந்த 86 வயது முதியவரை கொண்டுட்டு தான் நாங்க கொண்டுட்டோம், அடிச்சிட்டோம், புடிச்சிட்டோம் சொல்லி ஒரு பெருமை பித்திக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது இதோட முடிஞ்சிடாது. ஏன்னா அவங்களோட நாட்டுடைய சுப்ரீம் லீடரை கொல்லப்பட்டுக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது இந்த போர் இன்னும் அடுத்த கட்டத்தில் எந்த பாதிப்பை ஏற்படுத்துமோ, உலகம் முழுக்க எப்பேற்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தி தான் இது. சரி, இப்போ அங்க ஈரான், இந்த இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர்ல இருக்கக்கூடிய இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலுடைய நகரம் இன்னைக்கு நரகமா மாற்றப்பட்டு இருக்கு. ஈரான் அந்த அளவுக்கு துல்லியமான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா காசா மேல எப்படி தாக்குதல் நடத்தின, அங்க எப்படி எல்லாம் கட்டட இடிபாடுகளை அந்த மக்கள் சந்திச்சாங்க, எப்படி எல்லாம் எரிஞ்சு கதறிச்சு, அதை எல்லாமே இன்னைக்கு நீ பாத்துறா அப்படின்னு சொல்லி ஒரு துல்லியமான பதிலடி கொடுக்குறாங்க. இரவு விடிய விடிய வேட்டை தான் சொல்லணும், சாதாரண அடியெல்லாம் கிடையாது. மரண அடின்றாங்களே, அது இதுதான் இன்னைக்கு ஈரான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் அமைதியாக தான் இருந்தாங்க, அவங்க பாட்டு ரமலான் நோன்பு வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த உலகளாவிய ரவுடித்தனம் செய்யக்கூடிய ட்ரம்ப்பும் நெத்தன்யாவும் சேர்ந்து ஈரான் மேல நடத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலால இன்னைக்கு ஈரான் கொடுத்த பதிலடி நேற்று இரவு இஸ்ரேல் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் தீபாவளி பண்டிகை நேரத்துல வானம் முழுக்க வான வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா,
அந்த மாதிரி வான வேடிக்கைகள் அங்க பெரிய அளவுல இருந்தது. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உடனடியா பங்கருக்குள்ள போயிருங்க, பதுங்குகுழி உள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அறிவிப்புகள் ஒரு பக்கம். இஸ்ரேலுடைய நகரங்கள் முழுக்க சைரன் சத்தங்கள் ஒலிக்கப்பட்டு, அதான் நான் ஆரம்பத்துல சொல்றது, அது நகரமா இல்ல நரகமா தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தது. அங்க அந்த தெருக்குள்ள பல ஒரு தெருவுல ஒரு காட்சியோட வருது. எல்லாமே டெல்லவிவ் தான். தலைநகர் இஸ்ரேலை குறி வச்சு தான் தாக்குதல். டெல்லவிவ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ. டெல்லவிவ்ல முக்கியமான நகர பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு பத்திக்கிட்டு எரியுது. அந்த ஏரியாவே பத்திக்கிட்டு எரியுது. ஒரு வேன் ஒன்று இருக்கு. அந்த வேன் மேல நடத்தப்பட்ட அந்த வேன் அந்த ஏரியாவில் விழுந்திருக்குது. வேன் பத்திக்கிட்டு எரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் பத்திக்கிட்டு எரியுது. தீயணைப்பு படையினர் இதை அணைக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொழுந்து விட்டுக்கிட்டு எரியுது. ஒரு வீடியோ களத்துல இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இன்னொரு வீடியோ என்னன்னா, டெல்லவிவோட முக்கியமான ஒரு பஸ் ஸ்டேஷன். அதெல்லாமே பஸ் எல்லாத்தையுமே நைட்ல கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பஸ்ஸுமே எரிஞ்சு நாசமாய் போயிருக்குது. அங்க இருக்க பஸ் எல்லாமே வெறும் எலும்பு கூடுகளா மட்டும்தான் இருக்குது. எதிர்பாராம அவங்களாம் வாழ்க்கையில இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தி அந்த பஸ்ஸை பார்த்தாலே தெரியும் இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரேல்ல இருந்து பாதிப்புகள் செய்தி மட்டும் வெளியில வராது. நாங்க அப்படி அடிச்சுட்டோம், இவரை கொண்டுட்டோம், எல்லா செய்தியும் சொல்லுவாங்களே தவிர அவனுடைய பாதிப்பு செய்தியை வெளியிடவே மாட்டான். அப்போ அங்கிருந்து களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் பார்க்கும்போது அந்த பஸ்ஸோடைய பாதிப்புகளை பார்த்தாலே இஸ்ரேல் எந்த அளவுக்கு இங்க மிதி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை நிலவரங்களை அங்க புரிஞ்சிடும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, காசாவுல அந்த மக்கள் கூடாரங்கள்ல போய் தங்குவாங்க. வேற வழி இல்லாம வீடு எல்லாமே போச்சு. வீடு கட்டடங்கள் எல்லாமே நாசமாய் போய் கடைசியில கூடாரம். அந்த கூடாரத்துல பனியும் தாங்காது, மழையும் தாங்காது. அந்த கூடாரத்துல இருக்கும்போது அந்த கூட்டாரத்து மேல வந்து தாக்குதல் நடத்துவான். கூடாரங்கள் பத்தி எரியும்போது அதுல பல மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு கூடாரத்தை ஒரு நெருப்புல வந்து அலுமினியம் போட்டா எப்படி உருகிட்டு வருமோ அந்த மாதிரி பல பேரோட உடல்கள் அங்க வந்து ஒழுகி ஊத்துது அப்படின்னு சொல்லி அந்த கூடாரத்துல அந்த மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அப்பேற்பட்ட அந்த எரிஞ்சு போகக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இஸ்ரேல் அந்த பாதிப்பு உண்மையில அவன் சந்திச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடியால இஸ்ரேல் அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஈரானுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய பல கட்டடங்கள் இடிஞ்சு நாசமா போயிருக்குது. கொஞ்சம் உருக்குலைஞ்சு போயிருக்கக்கூடிய காட்சிகள். இஸ்ரேலுடைய மீட்பு படையினர் அந்த எப்படி மீட்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறானுங்க. காசாவில் எந்த வசதியுமே இல்லாம இந்த மீட்பு படையினர் போய் மீட்கக்கூடிய காட்சியெல்லாம் இதை பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி வருது. அங்க இஸ்ரேலுடைய மீட்பு படையினர் இதெல்லாம் எப்படி மோசமாயிருச்சு, இதெல்லாம் நாங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல, கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல, இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு, இதுல இருந்து நாங்க எப்படி மீண்டு வர போறோம், உள்ள இருக்கவங்கள என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அந்த மீட்பு படையினர் திணறி போய் கிடக்குறானுங்க. ஏன்னா இப்படிலாம் நடக்கணும் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய சேதத்தை இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சிருக்குது. இரவு முழுக்கவே வானம் முழுக்க அந்த ட்ரோன்களும் அந்த பாலிஸ்டிக் மிசைல்களும் தொடர்ந்து இரவு முழுக்க நடத்தப்பட்ட தாக்குதல்கள். இஸ்ரேலுடைய இரவு தூங்கா இரவு தான், தூங்கா நகரமா தான் இஸ்ரேல் நேற்று முழுக்க இருந்தது. வெறும் சைரன் சத்தங்கள், வானங்கள்ல தொடர்ந்து நடத்தப்பட்ட தாக்குதல். இஸ்ரேல் எந்த அளவுக்கு இடைமறிக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் இடைமறிக்கக்கூடிய வேலைகள் செஞ்சாலுமே பல இடங்கள் நகரங்களுடைய முக்கியமான இடங்கள்ல தொடர்ந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இஸ்ரேல் ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகளை இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா, இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்கல, ஈரான் அந்த தாக்குதலை இடைமறிச்சுட்டு இருக்காங்க. பல தாக்குதல்கள் ஈரானுடைய நகரப்பகுதியில் தெஹ்ரான் மாதிரியான பல பகுதியில் விழுந்துகிட்டே இருக்குது. அதுல பல விமானங்கள்ல ஈரான் இடைமறிக்கவும் செய்யறாங்க, ரொம்ப துல்லியமா இடைமறிக்கிறாங்க. அதுல ஒரு விமான காட்சி பெரிய அளவுல இருக்கு. ஒரு இஸ்ரேலுடைய விமானம் வரும்போது அதை அடிச்சு காலி பண்றாங்க. அந்த விமானம் பல பெல்ட் அடிச்சுட்டு போய் விழுது, பல பெல்ட் அடிச்சு சுக்குநூறா போய் விழுவக்கூடிய ஒரு காட்சிகள். ஏண்டா உலகத்திலே நாங்க தான் பெரிய உளவுத்துறைங்கிறீங்களே, பெரிய வல்லாதிக்க ஆயுதங்கள் வச்சிருக்கன்றீங்களே, இந்த அளவுக்கு என்னடா ஒரு சொப்பு ஜாமா மாதிரி எல்லாம் உடஞ்சு போகுதுன்னு சொல்லி உலகத்துடைய பார்வைக்கு இன்னைக்கு இஸ்ரேல் ஜீரோவா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் அந்த விமானம் உருக்குலைஞ்சி வெல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு 2 நாடுகள்ல இஸ்ரேல் ஈரான் 2 இடங்கள்ல வரக்கூடிய காட்சிகள் என்னன்னா, 2 நாட்டுடைய மக்களுடைய உறுதிகளை அந்த இடத்துல பார்க்க முடியுது. இஸ்ரேல்ல வந்து ஒரு சவுண்டு சத்தம் கேட்டா போதும், ஒரு சைரன் சத்தம் கேட்டா உடனே தெரிச்சுக்கிட்டு பங்கருக்குள்ள ஓடுறாங்க. அந்த அளவுக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடக்கூடிய சம்பவம் நடக்குது. ஓரளவுக்கு தாக்குதல்கள் ஸ்லோ ஆயிருச்சு, நின்றுச்சு அப்படின்னா எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னாலே வெளியில வரதுக்கு நேரம் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரியான காட்சிகள் இஸ்ரேல்ல பார்க்க முடியுது. ஆனா ஈரான்ல பார்த்தோம்னா அந்த மக்கள் பெரிய அளவு பயம்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் பார்க்க முடியல. அந்த அந்த ஒரு ஏரியாவில் தாக்குதல் நடக்குதுன்னா பக்கத்திலே நிக்கிறாங்க, அந்த ஏரியாவில் நிக்கிறாங்க, முழுக்க அந்த நாட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், இந்த நாட்டுக்கு நாங்க நிக்காம வேற யாரும் நிப்போம், அயத்துல்லா அலி கமேனிக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த மக்கள் அந்த நாட்டுடைய சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அவங்களுடைய நாட்டுடைய கொடி எடுத்துக்கிட்டு நாடு முழுக்க பல இடங்கள்ல பைக் ரேலி நடத்துறாங்க. நாட்டில் பல இடங்களில் தாக்குதல் நடக்குதுன்னு தெரிஞ்சுமே பைக் ரேலி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பைக் ரேலி ஒரு பக்கம் நடத்துறாங்க. நாட்டுடைய கொடி எடுத்துக்கிட்டு போய் நாங்க எங்க நாட்டுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. நாட்டுடைய கொடியை பெரிய அளவுல தெருவுக்களில் விரிச்சு
அந்த நாட்டுடைய கொடிக்கு முத்தம் கொடுத்து அவங்களுடைய முழுமையான ஆதரவுகள் அந்த இடத்துல தெரிவிக்கும் போது 2 நாடுகளுக்கு மத்தியில 2 நாட்டுடைய அரசு 2 நாட்டுடைய ஆட்சியாளர்கள் யாரு கோழை யாரு ரவுடி யாரு ஒரு மக்களுக்கான ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கறதை புரிஞ்சுக்க முடியுது. நாட்டு மக்களுடைய நிலைமையுமே இந்த காட்சி மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதே நேரத்துல ஈரான்ல சில மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய காட்சிகள் அங்கிருந்து வந்துட்டு இருக்குது. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க அல்லது ஈரான் அந்த அரசுக்கு மேல அதிருப்தி இருக்கக்கூடியவங்க சிலர் இருக்காங்க இல்லையா, அதனாலதான் சில நேரங்கள்ல அங்க நாட்டுக்கு எதிராக அந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தது இல்லையா, அது மாதிரியான நபர்கள் அங்க கொண்டாடக்கூடிய காட்சிகளுமே பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து நியூஸ் எல்லாமே நேற்று நள்ளிரவுல இருந்து அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்ற செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த செய்தி வந்ததுல இருந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு எதிரானவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கொண்டாடக்கூடிய காட்சிகள் ஈரானுடைய சில பகுதியில் இதுவுமே நடக்குது. லண்டன் மாதிரியான பகுதிகளில் அந்த லண்டன் மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரான் வெறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க நடுஜாமத்தில் எந்திரிச்சு போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுட்டாரு நரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்லயுமே டான்ஸ் ஆடி ஆட்டம் ஆடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்க முடியுது. இப்போ தொடர்ந்து யூதர்களுடைய நடன காட்சிகள் ஒரு இடத்துல பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்குது. யூதர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் அதுவும் அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் சொல்லுவாங்களே அவங்களுடைய கலாச்சார பாரம்பரிய யூதர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல சின்னதா ஒரு தொப்பி தலையில இந்த பக்கம் ஒரு ஓரத்துல மூலையில போட்டுக்கிட்டு அந்த ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அவங்க இப்போ வந்து பயங்கர அளவோட நடனம் ஆடி கொண்டாடுறாங்க. என்னடா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஒரு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல் வெறும் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய எலிமெண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூல் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறான். சின்ன பிள்ளை இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் தான் ஜனாதிபதியோட இடம், இந்த இடம் தான் சுப்ரீம் லீடர் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல தான் அவங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் சொல்லி எல்லாமே அதுவும் ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஃப்ளோர்ல இருக்காங்க வரைக்கும் துல்லியமா தாக்குதல் நடத்துவானுங்க. அப்ப அப்பேற்பட்ட இஸ்ரேலுக்கு இது ஒரு தொடக்கப்பள்ளி, இது பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற அவனுக்கு தெரியாம இல்ல, அவன் வேணும்னே தான் அங்க அடிக்கிறான். இங்க அடிச்சா குழந்தைகள் செத்து போனா அடுத்த தலைமுறை அழிச்சிடலாம் அப்படிங்கிறதான் இதுதான் இன அழிப்பு. அப்பேற்பட்ட இன அழிப்பை செஞ்சு அந்த ஸ்கூல் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் அந்த ஸ்கூலே ஒட்டுமொத்தமா அப்படி செதறி போய் கிடக்குது. ஒட்டுமொத்தமா செதறி போய் கடந்து பெத்தவங்களே என் பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சே என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுட்டு அங்க தேடுறாங்க. வெறும் புத்தகத்தோடைய சிதறி போன அந்த காகிதங்கள் மட்டுமே அந்த இடத்துல கிடக்குது. அந்த புத்தகங்களை தேடுறாங்களே தவிர பிள்ளைங்க என்னாச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கட்டட இடிபாடுகளா இருக்கு. இடிபாடுகளுக்குள்ள இருந்து பிள்ளைகளை மீட்டு எடுக்கிறதா இல்ல என்ன செய்யறதுனே தெரியாம அங்க பொதுமக்கள் திணறி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல். படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே 5ஆம் வகுப்பு கீழே 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு ஒரு மோசமான தாக்குதல் நடத்தியிருக்கிறான். ஆரம்பத்தில் அங்கிருந்து வந்த செய்தி என்னன்னா இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்துல 40 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற தகவல் வந்தது. அதுக்கடுத்து 60 குழந்தைகள் இறந்துட்டாங்கன்ற தகவல் வந்தது. அடுத்து 85 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்கன்னு வந்தது. இந்த நிமிஷம் நான் பேசக்கூடிய இந்த நிமிஷம் 115க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் வருது. இந்த அளவுக்கு இஸ்ரேல் ஒரு வெறியாட்டம், இது முழுக்க முழுக்க இனவெறியாட்டம் அந்த இடத்துல இஸ்ரேல் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை கொண்டாடக்கூடிய விதத்துல தான் அங்க அந்த யூதர்கள் அங்க ஒரு நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் இது நடக்கக்கூடிய இதே நேரத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இடத்துல நடனம் ஆடுறாரு, ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. காட் பிளஸ் யூஎஸ், அமெரிக்காவை கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நடனம் ஆடு. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் நடனம் ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் சொல்லக்கூடிய கலாச்சார யூதர்கள் பாரம்பரிய யூதர்கள் இவங்க ஒரு பக்கம் அதை கொண்டாடி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒண்ணுமில்ல, போன தடவை இந்த ஜூன் மாசத்துல ஈரான் இஸ்ரேல் மத்தியில போர் நடந்தது. அந்த டைம்ல இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தாக்குதல் நடந்துருச்சான். 2 நாள் மாறி மாறி தாக்குதல் நடத்தினாங்க. அதுல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நடத்துனதுக்கு உலக நாடுகள் கொதிச்சு எழுந்தாங்க. ஐயோ எப்படி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, காசாவில் ஹாஸ்பிட்டல் மேலேயே தாக்குதல் நடத்தும் போது ஒரு பைய வாய் திறக்கல, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தாக்குதல் நடத்தினதுக்கு உலக நாடுகளே கொதிச்சு வந்தது. ஆனா இங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு மோசமான தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறானுங்க. அதை இங்க ஒரு கூட்டம் கொண்டாடி ரசிச்சுட்டு இருக்கு, நடனமாடி ரசிச்சுட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு மனசாட்சி துளி அளவு கிடையாது. அது குழந்தைகளா பாதிக்கப்பட்டவங்களா எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு தேவை அந்த மதவெறி, அந்த இனவெறி ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஆட்டம் தான் இந்த அளவுக்கு ஆட வச்சிட்டு இருக்குது. காசாவில் அந்த குழந்தைங்க கொத்து கொத்தா கொல்லப்படும் போது இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அந்த குழந்தை மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் சொல்லக்கூடிய நாய்களா அந்த குழந்தை மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க எப்படி வெடிகுண்டுகள் வெடிச்சு அந்த முகமெல்லாம் தூசி படிஞ்சு அந்த குழந்தைங்க அழுதுட்டு இருப்பாங்களோ அது மாதிரி போட்டு நாடகம் நடிச்சு கேலி பண்ணி விளையாடிட்டு இருந்த ஒரு கூட்டம் தானே. அந்த குழந்தைங்களுடைய வலியையும் அவங்களுடைய பாதிப்பையும் அதை கேலி பண்ணி அதை வீடியோ எடுத்து கொண்டாடி ரசிச்சு இந்த கூட்டம் தானே. இவனுங்கள்ட்ட எங்கேருந்து மனசாட்சி இருக்க போகுது? ஆனா இந்த உலக நாடுகள் பாருங்களேன், ஒண்ணுமில்ல, அக்டோபர் 7 காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா,
அந்த போருடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு பொய் செய்தி பரவச்சு. ஹமாஸ் வந்து 40 குழந்தைகளை கொண்டுட்டாங்க, எரிச்சு கொண்டுட்டாங்க, கழுத்தறுத்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி, பொய் செய்தி பரவச்சு. ஜோ பைடன் உட்பட, அன்னைக்கு அதிபராக இருந்த ஜோ பைடன் உட்பட பல பேர் 40 குழந்தைங்க கொல்லப்பட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. அதுக்கடுத்து ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அப்படி ஒரு செய்தியே நடக்கல, அது ஒரு பொய்யான செய்தி அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போச்சு. ஆனா இங்க படிக்கக்கூடிய குழந்தைகள், எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதுவும் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலு, அந்த இடத்துல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது. ஒரு நாடுகள் வாய் திறக்கல. உலக நாட்டு தலைவர்கள் சொல்றவர்களோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகளோ ஒருத்தர் கூட வாயை திறக்கல. அப்ப இங்க பாதிக்கப்பட்டா கூட இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலோ, இஸ்லாமியர்கள் கொன்று குவிச்சாலோ, இஸ்லாமியர்களை தேடி தேடி திட்டமிட்டு இணையடிப்பு செஞ்சா கூட யாரும் வாயை திறக்க மாட்டோம். ஆனா இஸ்ரேல் அவன் பாதிப்புன்னு சொல்லி ஒரு பொய்யே சொன்னாலும் அவனுக்கு பக்கமா நாங்க பக்கபலமா கூட நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாரபட்ச நீதி தான் இன்னைக்கு உலக அரசியலா நடத்தப்பட்டு இருக்குது. ஆக மொத்தத்துல காசா மக்களுடைய பாதிப்பு சரி, இன்னைக்கு ஈரான் மக்களுடைய சந்திச்சிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம ஈரான் விடிய விடிய இஸ்ரேல் மேல நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல், இஸ்ரேல் நகரமே நரகமா மாத்திருக்கிறாங்களே, இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதல் கமெண்ட்ல நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிட்டீங்கன்னா தினம் அன்றாட நடக்கக்கூடிய எல்லா அரசியல் சார்ந்த விஷயங்கள், இந்த போர் சம்பந்தமான புதிய புதிய வீடியோக்கள் எல்லாமே அந்த சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அது இல்லாம இன்னைக்கு தமிழ்ல நம்மளுடைய சேனல் மட்டும் தான் அங்க நடக்கக்கூடிய போர் காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம மக்களுடைய பார்வைக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். களத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ காட்சிகளுமே காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதை யூடியூப் மாதிரியான சோசியல் மீடியாக்கள் இந்த வீடியோவை மக்கள்கிட்ட பெரிய அளவில் புஷ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இந்த வீடியோக்கள் உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அதிகமாக ஷேர் செஞ்சு உண்மை செய்தி என்னன்றதை நம்ம உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம்.